என் செல்ல குழந்தையே, இந்த வராகியினுடைய நெற்றிக்கண் உன் கண்களுக்கு தெரிந்து விட்டது என்றால், இந்த வராகி நான் அடித்துச் சொல்கின்றேன். வருகின்ற 27ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிரடி திருப்பம் நடக்கும் என்று, ஓர் அதிசய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று உன் அம்மா நான் அடித்துச் சொல்கின்றேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடக்கப் போகிறது என்று இந்த வராகி நான் சொல்கின்ற நேரம், அதனை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. நம் வாழ்க்கையில் நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்க வேண்டும் என்றால், அதை நாம் சரியாக கவனித்து இந்த வாழ்க்கையில் நமக்கானதாக பெற்றுக்கொள்ள நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் உறுதியாக செய்திட வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனையையும் நீ சரியாக என்னவென்று பெற்றிட வேண்டும். உன் முன்னால் நின்று உனக்கு நான் தர வேண்டிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. மனம் தடுமாறி விடாமல், மனது எந்த நிலையிலும் தடுமாற்றங்களை தொடாமல், எப்பொழுதும் உனக்கான ஏக்கங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு சரியானபடி நிச்சயமாக நடந்தே தீரும். ஒரே ஒரு நாள் அடுத்தவர் வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும். அதன் பின்னர் அவர்களைப் போல வாழ வேண்டும், இவர்களைப் போல வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு ஒரு நாளும் இந்த வாழ்நாள் முழுமைக்குமே தோன்றிவிடாது. கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, உன் மனதை பொறுத்துதான் உன்னுடைய சந்தோஷமும் அங்கு நிலைத்திருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளும் பொழுது, இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறதோ அதையெல்லாம் சரியாகவே உனக்கென்று செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலங்கள் இனி உனக்கான நம்பிக்கையை உறுதியாக தருகின்ற நேரம். அத்தனையிலும் நீ விரும்பிய மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, இந்த வராகி உன் முன்னால் நிற்கின்ற நேரங்களில் தன்னுடைய நெற்றிக் கண்ணை காண்பிப்பது என்பது அவ்வளவு சுலபத்தில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம். உனக்கு அது கிடைக்கும் பொழுது எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ அதனை தவிர்த்து விடாதே. சிவபெருமானினுடைய நெற்றிக் கண்ணை காண்பதற்கு சமமான ஒரு விஷயம். அவரினுடைய நெற்றிக் கண்ணை உடையவள்தான் இந்த வராகி நான் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உன்னுடைய சந்தேகத்தை நீ எரித்து விடு. உன்னுடைய நம்பிக்கையை விதைத்து விடு. உன்னுடைய மகிழ்ச்சி தானாகவே மலரும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்பிக்கை என்பது ஒருவருக்குள் இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கை என்பது ஒரு புஸ்தகமாக இருக்கும். புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். அந்த புத்தகத்தை புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். இதுதான் உண்மை. சுமைகளை கண்டு துவண்டு விடாமல், இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன்னுடைய காலடியில்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை கொடுப்பவர்கள்தான் இங்கு ஏராளம். அப்படி உனக்கு அனுபவத்தை கொடுப்பவர்கள் எல்லாம் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் தெரியுமா? சோகங்களும் வலிகளும் அனைவரது வாழ்க்கையிலும் உண்டு. அவற்றை மறந்து வாழ வேண்டுமே தவிர இதையெல்லாம் மறைத்து வாழக்கூடாது என்று சொல்லிக் கொடுக்கின்றது. நாம் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நமக்கான மாற்றத்தை அடைய வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் தாண்டி நாம் வெற்றியை பெற வேண்டும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி புரிய வைத்துவிட முடியாது. நம் கூடவே இருக்கக்கூடிய ஒரு நபர் பொழுது விடிவதிலிருந்து சாயும் வரை நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை கண்கூடாக பார்க்கக்கூடிய அந்த நபர் அப்போதெல்லாம் புரிந்து கொள்ளாத விஷயங்களை நாம் எடுத்துச் சொன்னாலோ அல்லது கண்ணீர் வடித்தாலோ புரிந்து கொள்வார்கள் என்று நினைப்பது முட்டாள்தனம் அல்லவா? எல்லோருக்கும் எல்லா விஷயங்களையும் எடுத்துச் சொல்லி புரிய வைத்துவிட முடியாது என்பதனை புரிந்து கொள். நம் கூடவே இருக்கக்கூடியவர் அல்லவா? எல்லா விஷயங்களையும் பார்க்கின்றவரிடத்திலேயே சென்று நீ ஆறுதலை எதிர்பார்த்தால்
அது எங்கிருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்திக்கொள். எப்பொழுதுமே மனதளவில் நாம் சொல்கின்ற சில விஷயங்கள் இருக்கின்றது. எல்லா நேரத்திலுமே பெண்களை பற்றி பேசுகிற நாம் ஆண்களினுடைய நிலைமையை பற்றியும் சற்று சிந்திக்க வேண்டும். இவர்கள் எப்படிப்பட்ட பிறவி என்று தன்னை நினைக்கிறார்கள் தெரியுமா? வீட்டில் தாய் தந்தையிடம் கூட தன்னுடைய கவலையை சொல்ல முடியாத ஒரு பிறவியாக தான் இருப்பதாக நினைக்கின்றார்கள். தன்னுடைய கஷ்டங்களை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு பிறவியாக தான் இருப்பதாக நினைக்கிறார்கள். தனக்கு தான் மட்டும்தான் ஆறுதலை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்பொழுதுமே நாம் மற்றவர்கள் போல சந்தோஷமாக இருக்கிறோம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் நம்மை போல பாவப்பட்ட ஜென்மம் இங்கு எதுவும் இல்லை என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். அழுகையை கூட அழ முடியாது, ஆண் அழலாமா என்று கேட்பார்கள். அந்த அழுகையை கூட சிரித்து சமாளிக்கும் கோமாளி பிறவிதான் இந்த பிறவி என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நினைத்து நினைத்து தன்னை தானே இவர்கள் குறைத்து எடை போட்டு கொண்டிருக்கின்றார்கள். தனக்கும் மற்றவர்கள் மத்தியில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தாலும் மற்றவர்களுக்காக உழைத்தே ஓடாக தேகின்ற பிறவியாக அல்லவா நாம் இருக்கிறோம் என்று நினைக்கின்றார்கள். ஆசைப்பட்ட வாழ்க்கையை கனவிலேயே கடத்தும் ஒரு புத்திசாலி பிறவியாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள். என் குழந்தையே, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்ன தெரியுமா? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய கஷ்டத்தை பற்றி மட்டுமே நாம் யோசிக்கும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கின்ற நம்மை சார்ந்தவர்களினுடைய கவலைகளையும் நாம் என்னவென்று சற்று சிந்திக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற இவர்களினுடைய நிலையையும் என்னவென்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை கவனித்து எல்லோருடைய உணர்வுகளுக்கும் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கொடுக்கின்ற மதிப்புதான் இந்த வாழ்க்கையில் நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பிரச்சனைகளும் வேதனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருந்திருந்தாலும், எவ்வளவோ துன்பங்கள் உனக்கு இருந்திருந்தாலும், என் பிள்ளை, இதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாமல், இதையெல்லாம் நினைத்து நீ கலங்காமல், உனக்கு நடக்கக்கூடிய அத்தனையையும் நீ சரியாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் நீ கவனமாக எல்லா விஷயங்களையும் மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நாம் தானே அதிகமாக செய்கின்றோம், இவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்று சொல்லி யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாது. அவரவர்களுக்கு அவரவர் வேலை பெரிது, அவரவருக்கு அவரவர் செய்வது கஷ்டம். அதனால் அவ்வளவு சுலபமாக யாரையும் நாம் எதுவும் சொல்லி இந்த வாழ்க்கையில் ஓரம் கட்டிவிட முடியாது. எல்லோருடைய சிந்தனைகளும் செயல்களும் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உயரமாகத்தான் இருக்கும். நாம் நம்மோடு இருப்பவர்களுக்கு மதிப்பை கொடுத்து அவர்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது. ஆண் என்ன பெண் என்ன, எல்லோருக்குமே இங்கு வேலைகள் சமமாகத்தான் இருக்கின்றது. எல்லோராலும் எதையும் செய்ய முடியும் என்ற நிலைமையும் வந்துவிட்டது. உன்னால் முடியும், என்னால் முடியாது என்ற பேச்சுக்கே இங்கு இடமில்லை. கால நேரம் கூடி வரும் பொழுது அத்தனையையும் செய்ய வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்குள்ளும் வந்துவிடும் என்பதுதானே உண்மை. இனி இதையெல்லாம் கவனமாக என் பிள்ளை தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் நன்றாக பழகினாலும் ஒரு சிலரினுடைய உண்மை குணம் சில சந்தர்ப்பங்களில்தான் உனக்கு தெரிய வரும். இவர்களினுடைய உண்மையான குணத்தை அவர்கள் மறைத்து வைத்தார்களா, அல்லது அவர்களை அறியாமல் நீதான் முட்டாளாக இருந்திருக்கிறாயா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றும் நான் இருக்கின்ற இந்த காலத்தை நீ கவனமாக புரிந்து கொள். எப்பொழுதும் உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தை சரியாக தெரிந்து கொண்டு நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகு. என்றுமே உனக்கு நல்லது நடக்கும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை கடந்த இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயம் நடப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி தர 27ஆம் தேதி விநாயக பெருமான் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். விநாயகர் சதுர்த்தி நாளில் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஓர் அதிசயம் நடக்கும். இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இனி உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் முழுமையாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு நான் தெளிவுபடுத்துவதற்கு என்ன காரணம்? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வதற்கு என்ன காரணம்? அத்தனையிலும் நீ வாழ வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு உறுதியான விஷயமாக இருக்கின்றது. நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான் இங்கு மிகவும் உறுதியான ஒரு விஷயம். அதனால் எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் இரு. உனக்காக எந்த நிலையிலும் உன்னை காக்க தெய்வம் இருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனமாகவும் சரியாகவும் நீ செய்து கொண்டிரு. நடப்பது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். நீ எதிர்பார்ப்பது எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் உறுதியாக கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். கண்கலங்கி என் பிள்ளை நீ கதறி அழுவதனால் எதுவும் மாறிவிடப் போவதில்லை. ஆனால் நீ நினைத்த விஷயத்தை நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நடத்திவிட வேண்டும் என்று நீ ஆசைப்படும்போது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி என்னவென்றும் என் பிள்ளை நீ நினைத்து கலங்காதே. உனக்கு இந்த வாழ்க்கை தருவதையெல்லாம் சரியாகவே கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். மனது தடுமாறி விடாதே. தடுமாற்றங்களோடு எப்பொழுதும் என் பிள்ளை வேதனைப்படாதே. உனக்கு நடப்பதையெல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி கொண்டு வந்து விடுவேன். நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னை காப்பாற்றுவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை இவர்கள் நல்வழிப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் சரியாக உணர்த்தும் என்பதனை நீ கவனித்தாலே அது போதும். எல்லா சூழ்நிலையிலும் நிச்சயமாக என் பிள்ளை நீ நல்லபடியாக மீண்டு வந்து விடுவாய். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறந்து விடாதே. கவலைகள் மறந்து இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை நீ அடைய வேண்டியது அவசியம். எப்பொழுதும் தேவையில்லாத துன்பங்களை தூக்கி சுமக்கின்ற உனக்கு நான் சொல்கின்ற இந்த விஷயங்களாவது உன்னுடைய மனதிற்குள் ஒரு பேரானந்தத்தை கொடுத்து விடாதா என்றுதான் அம்மா நானும் எதிர்பார்க்கின்றேன். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் உன்னை பாதிக்காதபடி உனக்கு பல நன்மைகள் நடக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்காமல் இருக்க வேண்டும். அதனை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொள். நம்பிக்கையோடு இரு. என்றும் அம்மா உன்னை வழிநடத்துவேன்.
நீ ஆசைப்பட்டது எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.